வெற்றி சக்தி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. வண்டிக்கு வந்து பூஜை போட்டுட்டு இருக்காங்க நம்ம சக்தி எம்னாவும். அந்த பக்கம் வழியாக வந்து வராங்க. மளிகை ஜாமான் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அண்ணாச்சி மூட்டையில் வந்து தூக்கிட்டே வராங்க. என்ன பார்க்குறீங்க மீனாட்சி அம்மா? நான் வந்தா எதுவும் ஸ்பெஷலாக தானே இருக்கும். மளிகை ஜாமான்லாம் லிஸ்ட்டு படி எல்லாமே கொடுத்துட்டேன். நீங்கள் ஆரம்பித்தப்போ முதல்ல நான் தான் மூட்டையை தூக்கிட்டு வந்தேன். அதனால தான் உங்கள் பொண்ணோட எதிர்காலம் நல்லபடியாக அமையணும் தான் நான் இப்போ மூட்டையை தூக்கிட்டு வந்திருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. ரொம்ப என்னாச்சு? என்னம்மா வீட்டில் கரண்ட் இல்லையா? வீட்டுக்கு வந்தோன்னே வந்து டீ சாப்பிடுங்க, காஃபி குடிங்க, ஃபேனில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து உட்காருங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்கள் பிரச்சனையெல்லாம் புரியுது. எல்லாமே வந்து கூடிய சீக்கிரம் சரியாயிடுமா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல அண்ணாச்சி, இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபீல்டில் ஏறி விசாரிக்கணும். விசாரித்தா மட்டும்தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு பெட்டி கடையை தேடி போகிறாங்க. அதாவது தள்ளி வண்டி கடையை சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைப்பாங்கள்ல, அந்த கடை வந்து வந்துருச்சு. அந்த கடையில் இங்கே கூட்டம் அதிகமாக வரனால வியாபாரம் எப்படி நடக்குது ஏது நடக்குதுங்கிற மாதிரி பேசிக்கலாம். என்னம்மா சாப்பிட வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா இட்லி எவ்வளோண்ணா போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஒரு 300 இட்லி ஓடும். 300 இட்லினா ஒரு இட்லி ஒன்று 8 ரூபான்னு வச்சா 300 தான். அச்சச்சோ, சக்தி சூப்பராக வரும் போல இருக்கே. இட்லி வருமானத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 2400 கிட்ட வருமானம் வருது அப்படிங்கிறாங்க. பூரியில் எவ்வளோ வரும், பொங்கல் எவ்வளோ வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. இதை கேட்டால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம யமுனாவும் சக்தியும் கூட வந்து கால்குலேஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. 10,000 15,000 கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. நைட் ஆனால் மட்டும் அல்டிமேட்டாக வந்து ஓடுமா இங்கே? நைட்டு ஏன் ஸ்பெஷல் இங்கே? அவ்வளோ கூட்டம் பேர் சாப்பிட்றாங்க, என்ன காரணங்கிற மாதிரி கேட்டோன்னே, பக்கத்தில் வந்து நிதானம் இல்லாமல் ஆகிறதுக்கு ஒரு கடை இருக்குமா, அந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு வரதுனால நைட்டு மட்டும் நான்வெஜ் போட்டால் பிச்சுக்கிட்டு ஓடுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. அப்போனா கடையை வந்து இங்கேயே போட்டுடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கடி 4 இட்லி வந்து மட்டும் வாங்கிட்டு வந்தேன்? வேஸ்ட்டு தானே நமக்கு. நம்ம தான் காலையில் சாப்பிட்டோம்ல, காசை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தான். நம்ம கடையில் இதே மாதிரி நம்மக்கிட்டேருந்து இருக்கிற எல்லா தகவலையும் வாங்கிட்டு போனால் நீ என்ன பண்ணுவ? அவனை வந்து ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவேன் தெரியுதில்ல. அதே மாதிரி தான் இவங்களுக்கு என்ன, வந்தால் மட்டும் வயிற்று வலி, நமக்கு வந்தால் வயிற்று வலி இல்லையா? அதனால தான் 4 இட்லி வாங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த இடத்துல கடை போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா கிட்ட காட்டுவோம். இந்த இடத்துல தான் வருமானம் பிச்சுட்டு போகுதுன்னா அவருக்கு 7,500, நமக்கு 7,500னா கூட வாழ்க்கை ஒரே வருஷத்தில் வந்து தலைகீழாக மாறிடுமே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த இடத்துல கடையெல்லாம் போட வேணாம். ஏண்டி அப்படி பேசுகிற? சொன்னால் கேளு, அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வீட்டுக்கெல்லாம் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்கு வந்து போகிறாங்க. அதாவது அந்த கடைக்கு வந்து தள்ளுவண்டிக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஜாமான்லாம் வாங்குறதுக்காக கடையில் வந்து ஏறி ஏறி இறங்குறாங்க. துர்கா வந்து கூப்பிடலாமா சாயங்காலம்? துர்காலாம் கூப்பிட வேணாம். ஈவினிங் டயத்தில் துர்கா வரணும்னு நிற்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம காலையிலையும் மத்தியானமும் மட்டும் கடை போட்டால் போதும். ஈவினிங்கில் வேணாம். ஏன்னா ரோட்டு கடை ஈவினிங் சைடு அதெல்லாம் சரி வராது. அவங்க கூட பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கும் வியாபாரம் வந்து ஓடாது. அதுக்காக வேணாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க சக்தி. பெரிய குடை மாதிரி இருக்குது. அந்த குடையை வந்து வாங்கிக்கிறாங்க நிழலில் நிற்கணுங்கிறதுக்காக. அதே மாதிரி டைனிங் டேபிள்லாம் பெருசு பெருசாக வாங்கணும்னு யமுனா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம். சாதாரண மடக்கிற சேரே இருக்கட்டும். பெரிய பெரிய டைனிங் டேபிள்லாம் வாங்கினா அது டிரான்ஸ்போர்ட்டுக்கே ஏகப்பட்ட காசு செலவாகும். நம்ம நியாயமான விலையில் தானே விற்க போகிறோம். அதனால இவ்வளோ ரூபாய்க்கெல்லாம் வேணாங்கிற மாதிரி பேசிட்டு டைனிங் டேபிள் எல்லாத்தையும் மடக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வண்டியில் தூக்கிட்டு போகிற மாதிரி தான் இருக்கணும் லக்கேஜ். சரி, அது தேவையில்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கெலாம் செலவெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் கரெக்டு தாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஏம்னா ஏகப்பட்ட ஜாமான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவ்வளோ ஜாமானையும் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னா நிச்சயம் ஆட்டோ தான் பிடிக்கணும். தேவையில்லாமல் ஒரு பைசாவும் செலவழிக்கக்கூடாதுன்னு சக்தி வந்து பேசுகிறாங்க. ஃபுல்லாத்தையும் வந்து வண்டியில் வந்து பார்சல் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நம்ம வீட்டில் தலைகீழ எல்லாம் மாறப்போகுது, எனக்கு என்ன செய்யறதுனே தெரிலங்கிற மாதிரி எவ்வளோ பேசுகிறாங்க. நம்ம ஃப்யூச்சரில் வேறு லெவலுக்கு வரணும். ஒரு நாளைக்கு 15,000 நிச்சயம் வந்து 8,000 போச்சுன்னா கூட 7,000 நிற்கும். ஒரு நாளைக்கு 7,000னா சட்டுன்னு 5 மாதத்தில் வந்து கடனை 10 லட்சத்துக்கு அடைச்சிடலாங்கிற மாதிரி கணக்கு போட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம யமுனாவும் சக்தியும் ஒரே அளவுக்கு வந்து வியாபாரம் ஓடினதும் இல்லை, ஒரு நாள் கூட்டி குறைச்சும் ஓடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 மாதத்துக்குள்ளேயே கடனை அடைச்சிடலாங்கிற மாதிரி தான் சக்தி வந்து யோசிச்சுட்டே வீட்டுக்கு வராங்க. யமுனா வராங்க. நல்லபடியாக வந்து தொழிலெலாம் நடக்கணும்னு சாமி வந்து கும்பிட்டுட்டு எவ்வளோ இட்லி போடலாம், உளுந்து போடலாங்கிற மாதிரி தீவிரமாக டாக் வந்து போகுது. எம்னா வந்து பேசுகிறாங்க. நாளே வந்து 5 கிலோவுக்கு வந்து இட்லி வந்து அரைச்சிரு. 5 கிலோவுக்கு இட்லி அரைக்கணும்னா எத்தனை இட்லி வரும் தெரியுமா? கிட்டத்தட்ட 400 இட்லி கிட்ட வரும். அவ்வளோ இட்லிக்கு என்னடி பண்ண போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்தால் வந்துட்டு போதுமா, அம்மாட்ட சமைப்போம்மா, கண்டிப்பாக ஓடும். ஏன்னா ஒரு கடையில் வந்து விசாரித்தேன், இட்லி தான் நல்லா ஓட்டம் ஓடுதா, 300 400 இட்லி ஓடுதுங்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் செஞ்சால் சூப்பராக தானே இருக்கும். முதல்ல 3 கிலோ போடுவோம். 3 கிலோக்கே வந்து ஏகப்பட்ட இட்லி வரும். ஒரு வேளை வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் ஒருத்தி இட்லி வந்து மண்டுன்னு மண்டுவாள், அவள்கிட்ட வந்து கொடுத்துடலாம். ஆமாம்மா, இட்லி மிச்சமானால் மட்டும் என்கிட்ட வந்து தலையில் கட்டி விட்டுருவீங்க. இதுவே சிக்கன் பீஸ் வந்து மிச்சமாச்சுன்னா ஏன் ஞாபகம்லாம் அவங்களுக்கு வராதுல்ல. இது என்னக்கா போங்க ஆட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி துர்கா வந்து அல்டிமேட் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
சிக்கன் பீஸ்லாம் மிச்சமாச்சுன்னா என் ஞாபகம் வராது. வளர்ற பிள்ளைங்களன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து லெக் பீஸாக கொடுத்துட்டு, நான் இத்தனை நாளாக வந்து குஸ்காவா சாப்பிட்டேன்ல, அதுக்கு காட்டுற நன்றி விசுவாசம் இதுதானாங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. சரி சரின்னு சொன்னோன்னே, இதுதான் ஒரு படி அரிசி. இந்த ஒரு படி அரிசி ஒரு உலக்கு ஃபுல்லாக போட்டால் 2 கிலோ, அரை உலக்கு போட்டால் 1 கிலோ. சரியா? உளுந்து எவ்வளோ போடணும், அரிசி எவ்வளோ போடணுங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு உலக்கு ஃபுல்லாக அரிசி வந்து அவங்கவுங்க கையால் வந்து போடுற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உளுந்து எவ்வளோ போடணுங்கிற மாதிரி அப்படியே தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அம்மா இப்படியே போச்சுன்னு வச்சுக்கிங்க, ஃப்யூச்சரில் வந்து நமக்குன்னு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பிச்சிடலாம். ஆமாண்டி, கூடிய சீக்கிரம் வந்து ஆரம்பிக்கணும். நம்மளும் வந்து எத்தனை நாள் தான் இந்த இடத்துலையே இருக்கணும், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயே ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நானும் எம்னாவும் மட்டும் இருந்ததுனால மட்டும்தான் இந்த லெவலே இருந்துட்டோம். இப்போ நம்ம 4 பேர் சேர்ந்து வந்து ஆரம்பித்தா கண்டிப்பாக ஓஹோன்னு வந்துடலாங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஒட்டுமொத்த குடும்பம் வெயிட்